வாங்க சுவையாக இந்த குளிர்காலத்தில் ஒரு சூப்பு மாதிரி ஒரு கோதுமை மாவு கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் இருக்கணும், புளிப்பு இருக்கக்கூடாது. அதை கடைஞ்சிட்டு அந்த கடைஞ்ச தயிரை மோர் ஆக்கிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூனு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். கோதுமை மாவு சேர்த்துட்டு அதையும் நல்லா கடைஞ்சி எடுக்க போகிறோம். பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரில் பண்ணலாம், மத்து இருந்தால் மத்துலேயும் பண்ணிக்கலாம். கெண்டு வராமல் பிளெண்டரில் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இதை நம்ம அப்படியே கேஸ் மேலே வச்சு கைவிடாமல் ஆட்டி எடுக்கணுங்க. ஏன்னா இது மோர் போட்டிருக்கோன்றதுனால திரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு உடம்புக்கும் நல்லது. இது ஒரு மற்றவங்க ஒரு சூப் செஞ்சு குடிக்க முடியலாலும் இந்த மாதிரி கோதுமை மாவு கஞ்சி குடிச்சிங்கன்னா ஒரு ஹெல்த்துக்கும் நல்லது. இதுக்குள்ளே முழு ஜீரகம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இப்போது. அதை தாண்டி டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஆட்டிட்டு வந்திங்கன்னா பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே இது வெந்து வந்துருங்க. கோதுமை மாவு பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சூப்புக்கான ஈடு கொடுக்கும். இதை நீங்கள் பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, உடம்பு முடியாதவங்களுக்கு எல்லாருக்குமே சூடாக இந்த குளிர்காலத்தில் குடிக்கலாம். அதை தாண்டி வீட்டில் ரொட்டி இருக்குதுன்னா ரொட்டியும் துண்டு பண்ணி போட்டுட்டு அதில் ஊற வச்சு கொடுத்தோன்னா பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சாஃப்ட் ஆகிடும்ன்றதுனால. ஸோ இது உண்மையாலுமே ஒரு நல்ல சத்தான ஆகாரம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.